எடப்பாடிக்கு நெருக்கடி தர அப்படின்னு சொல்லி தான் 42% பேர் குறிப்பிடுறாங்க. அப்படிதான் எடுத்துக்கணுமா செல்வேல்? எடப்பாடிக்கு நெருக்கடி தருவதற்காக கிட்டத்தட்ட அப்படித்தான் எடுத்துக்க வேண்டியிருக்குது ஒன்று. ஆனால் இதில் எனக்கு 2-3 கேள்விகள் சார். நீங்கள் வந்து சார் பேசினப்போ, பொன்னில்சன் சார் பேசினப்போ ஒன்று சொன்னாங்க. இப்போ இவர் நாகராஜ் பேசுகின்ற பொழுது எல்லாருமே எடப்பாடி பழனிசாமியினுடைய தரப்பில் நியாயம் இருக்கிறது என்று நினைப்பவர்கள் ஒரு வாதம் சொல்கிறாங்க. தலைமையே எதிர்த்து கேள்வி கேட்கலாமா, ஒரு தலைமைக்கு கெடு விதிக்கலாமா, பொதுச் செயலாளர் எதிர்த்துக்கலாமா, இதெல்லாம் நியாயமான கேள்விகள் தான் சார். ஜெயலலிதா அம்மா இறந்த உடனே இவங்க எல்லாரும் போய் நீங்கள் தான் அடுத்த பொதுச் செயலாளர்னு ஒருத்தவங்களை தேர்ந்தெடுத்தாங்களா, அது யார் சார்? திருமதி வி.கே. சசிகலா தானே. அப்போ அவங்களுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி பேசலாமா சார்? நீங்கள் பொதுச் செயலாளரே நீக்கி இருக்கிறீங்க. நீங்கள் பொதுச் செயலாளர் இல்லை, நீங்கள் எல்லாரும் இன்க்ளூடிங் எடப்பாடி பழனிசாமி சேர்ந்து தான் திருமதி வி.கே. சசிகலாவை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தீர்கள். அந்த பொதுச் செயலாளர் ஒரு துணை பொதுச் செயலாளரை நியமித்து விட்டு சிறைக்கு செல்கிறார். நீங்கள் என்ன பண்ணீங்க? அவர் ஜெயிலுக்கு போன கொஞ்ச நாள்லயே துணை பொதுச் செயலாளரை முதல்ல கட்சி விட்டு நீக்கிறீங்க. அப்புறம் பொதுச் செயலாளரே தூக்கிட்டீங்க. உங்களுக்கும் கட்சிக்குமே சம்பந்தம் இல்லைங்கிறீங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு அன்றைக்கு யார் தலைமையோ 1665 பொதுக்குழு உறுப்பினர்கள் தனிப்பட்ட முறையில் அதுதான் அப்படிதான் எல்லாமே எல்லா கட்சியிலுமே அப்படிதான். ஒரு நிமிஷம் அதுதான் அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படணும், அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் யார் தேர்ந்தெடுக்கப்படணுங்கிறத தாண்டி கட்சியினுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுப்பதற்கு சில விதிகள் இருக்குது, பைலா இருக்குது. அதை மாற்றக்கூடாதுங்கிறத புகழேந்தி போன்றவர்கள் தொடர்ச்சியாக பேசிட்டு வராங்க. நீங்கள் அந்த பைலாவே மாற்றினீங்களே, அந்த பைலா எம்ஜிஆர் உருவாக்குனது இல்லை. அப்போ உங்களுக்கு தேவை என்று வருகின்ற பொழுது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் உருவாக்கிக்கிறீங்க. உங்களுக்கு சசிகலா அதுதான் கேட்குறேன். எல்லாத்தையும் சார் எல்லாத்தையும் சேர்த்தா சார் சொல்றேன். அந்த பைலா எல்லாம் தெரியாம இல்ல சார், வில்சன் சார், பொண்ணு சார், எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். அது மொத்த சசிகலா தேவை சட்டங்களும் தெரியும் சார். சசிகலா தேவைப்படுகின்ற பொழுது அதுக்கேற்ற மாதிரி நீங்க நினைச்சிருக்கீங்க. சின்னம்மா நீங்க தாங்கிறீங்க. அன்னைக்கு ஏன் போய் சொன்னீங்க? நீங்க உங்களுக்கு தலைமையோடு முரண்படுவதற்கு எல்லா உரிமைகளும் இருக்கின்ற பொழுது இன்னைக்கு இருக்கிற செங்கோட்டையன் கேட்க கூடாதா? இவங்க எல்லா சைடுலயும் சிக்கல் இருக்கு சார். முரண்கள் இருக்கு சார். ஒரு நிமிஷம் செங்கோட்டையன் கேக்குறா. இப்ப நான் செங்கோட்டையன் வெளிய பொதுவா சொல்லலாம். இப்ப ஆதவர்ஜனா கேக்குறாங்க. செங்கோட்டையன் கட்சி நல்லது ஓகே வர செங்கோட்டையன் பக்கம் வரலாம். செங்கோட்டையன் பக்கம் நம்ம செங்கோட்டையனுக்கு வாங்க. செங்கோட்டையனுமே எல்லாரும் ஒருங்கிணைங்கிறாரு. இன்னைக்கு தான் தெரியுமா உங்களுக்கு? ஓபிஎஸ் வெளியில் அனுப்ப போது ஏன் உங்களுக்கு இது தோணலை? டிடி தினகரன் வெளியில் அனுப்ப போய் ஏன் நீங்கள் கேட்கல? சசிகலா வெளியில் அனுப்ப நீங்கள் ஏன் கேட்கல? புகழேந்தி அனுப்பினப்ப ஏன் கேட்கல? கேசிபி அனுப்பின ஏன் கேட்கல? நீங்கள் அன்னைக்கு சார் இது எல்லாரும் அனுப்பும்போது இவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ இவருக்கு திடீர்னு எல்லாரும் ஒன்றா இருந்தால் தான் நல்லா பிளான் நீங்கள் நினைக்கிறீங்க சார். நான் திருப்பியும் சொல்கிறேன் சார், இவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு சீனுக்கும் ஸ்கிரிப்ட் பேப்பர் டெல்லியிலேருந்து வருது சார். டெல்லியிலேருந்து ஸ்கிரிப்ட் 4 பேர் சேர்ந்து ஒரு தனி அணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கான காரணத்தையும் நான் சொல்றேன். இவர்களை அப்படி ஒரு அணியாக உருவாக்கி, இது என்னோட யூகம், இது ஒருவேளை டெல்லி வேற ஒரு மாற்று முடிவு எடுத்தால் இது மாறக்கூடும். நான் யூகமா சொல்றேன். இவர்களை விஜய் பக்கம் தள்ளுவதில் அவங்களுக்கு 2 லாபம் இருக்கு. ஒன்று, சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை இன்னும் கணிசமாக திமுக அணிக்கு செல்ல விடாமல் தடுத்து விஜய் அணிக்கு செல்வதன் மூலம் திமுகவுடைய வெற்றி வாய்ப்பை இன்னும் கொஞ்சம் குறைக்கிறது. இது ஒன்று. அதிமுகவை மேலும் பலவீனப்படுத்துவது இது ஒன்று. இப்பவே கருத்துருவாக்க அரசியல் பாஜக ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதே மேடையில் பலமுறை சொல்லியிருக்காங்க 18% ஓட்டு 18% ஓட்டுங்கிறாங்க. அது பொய்ன்னு நம்ம பலமுறை ஆதாரத்தோடு சொல்லியிருக்கோம். பட் அப்படி ஒரு கருத்தை உருவாக்கிட்டாங்க. இந்த 18%ங்கிறத 20% கொண்டு வந்து காட்டுவாங்க. காட்டிட்டா இப்போ அதிமுக 20% வந்துடும். 23% கடந்த முறை நினைக்கிறேன். இனிமேல் 20% கொண்டாடுறாங்கன்னு வைங்க. நீங்களும் 20%, நானும் 20%. இப்பவே என்ன கேட்குறாரு? இப்போ இவர் அண்ணாமலை நீங்களும் நானும் ஈக்குவல் தொகுதியில் போட்டிடணுங்கிறாரு. ரைட்டா? இப்போ 20% காட்டிட்டா சரிபாதி சீட்டை கேட்பாங்க. மகாராஷ்டிராவில் நடந்த மாதிரி சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே மாதிரி பாஜக மாதிரி இங்க ஒரு கூட்டணி வைப்பாங்க. ஆட்சியை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதிமுக மொத்தமா ஒன்னும் இல்லாம ஆக்கிடலாங்கிற பாஜக சதி திட்டத்திற்கு அதிமுக தலைவர்களும் தொண்டர்களும் துணை போய் விடக்கூடாதுங்கிற அச்சத்துல நானும் பேசுறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.